Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியில இருந்து கார்த்திகா. இன்னைக்கு செட்டிநாட்டு பாரம்பரிய சமையல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பொழுன்னு மட்டன் பிரியாணி எப்படி ரெடி பண்றது அப்படினு பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. மட்டன் பிரியாணி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, வேற லெவல்ங்க. மட்டன் அரிசி சும்மா சரியா போட்டு செஞ்சோம்னா அப்படிதாங்க இருக்கும். நம்ம போட்டுருக்க அந்த மசாலா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அவிச்ச முட்டை வச்சு அப்படியே வெங்காய தயிர் பச்சடியை நடுவில் விட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டுங்க. குக்கரில் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக ரொம்ப பொழுப்பாக செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் பார்க்காதீங்க, ரொம்பவே சூப்பராக வரும். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ எப்படி மட்டன் பிரியாணி குக்கரில் ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் பிரியாணி 1 கிலோ அளவுக்கு எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் வந்து குக்கரில் தான் போட போகிறேன். 1 ஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன். கூட நெய் விட்டுக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் அளவு கூட போட்டுக்கிறேன். குழிக்கரண்டி அளவுக்கு 1.5 கரண்டி நான் நெய் விட்டுருக்கேன். இதிலே 1 கரண்டி அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் தேவைன்னா விட்டுக்கலாம், இல்லைன்னா நெய்யிலே கூட நம்ம முழுசாக செய்யலாம். நான் இப்போது 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா 3 பிரிஞ்சி இலை, 5 ஏலக்காய், 2 பட்டைத்துண்டு, 5 கிராம்பு, 3 ஸ்டார் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் முதல்ல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதை அதில் சேர்த்துக்குவோம். நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, பிரியாணிக்கு தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து நல்லா செவக்க ஃப்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா வறுத்துடலாம். அதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 5 பட்டைத்துண்டு, 10 கிராம்பு, 10 ஏலக்காய், 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா. இது எல்லாத்தையும் நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சாலும் சரி, இல்லை நம்ம பொடியாக அரைச்சாலும் சரி. இப்போ நான் மிக்சியில் இதை அரைச்சிட்றேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவாவது ஃப்ரை ஆகணுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வெங்காயத்தை தனியாக கூட வதக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவு ஃப்ரை ஆகுச்சுன்னா தான் வந்து மட்டன் பிரியாணி நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக கூட இது போல் பொன்னிறமாக வறுத்துட்டு நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நான் தக்காளி 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். தக்காளி நீங்கள் அப்படியே போடுறதுனால உங்கள் விருப்பம், நான் அரைச்சி தான் சேர்த்துருக்கேன். தக்காளி கூட சேர்த்திங்க அப்படின்னா தக்காளி சாதம் மாதிரி போயிடும். அதனால் நான் 2 தக்காளி தான் சேர்த்துருக்கேன். தக்காளியை நல்லா சேர்த்து வதக்கி விட்ருங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. 4 பச்சை மிளகா அதில் சேர்த்துருக்கேன். இப்போ நான் நெய் விட்டேன் இல்லையா, அந்த குழிக்கரண்டியில் 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஸ்பூன் கணக்கில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் 1.5 குழிக்கரண்டி விட்டுருக்கேன். இஞ்சி பூண்டை லேசாக வதக்கிட்டு 2 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நான் புதினா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். புதினா வந்து நல்ல ஃப்ளேவருங்க, அந்த மட்டன் பிரியாணிக்கு நல்லாவே ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா இதை கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து நான் ஒரு 3 விசில் அளவுக்கு குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் இருத்து எடுத்துட்டேன். இதில் உப்போ மஞ்சத்தூளோ எதுவுமே நான் சேர்க்கலை. இப்போ இந்த மட்டனை இதோட சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து நம்ம சாதத்துக்கு அளவு உப்பு இல்லையா, அந்த தண்ணியில் நம்ம அந்த மட்டன் தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா மட்டனை வந்து இதோடு சேர்த்து பரட்டி விட்ருங்க. நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா பிரியாணிக்கு, அந்த மசாலாவை இப்போ இதில் சேர்த்து நம்ம அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த மட்டனில் அது சேர்கிற மாதிரி கிளறி விட்டுறலாம். அது பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிடணும், அப்படின்னா தான் வந்து நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நான் அந்த பொடி ரெடி பண்ணியிருக்கேன். இதை அதில் சேர்த்துட்டு நல்லா மட்டனோட அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுருங்க. பாருங்கள், மட்டனில் வந்து அந்த மசாலா வந்து நல்லா பிடிச்சி நமக்கு வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கிளறிடுவோம். நான் எடுத்திருந்தேன் இல்லையா குழிக்கரண்டி, அந்த குழிக்கரண்டிலேயே 2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் கெட்டி தயிராக வீட்டு தயிர் தான் சேர்த்துருக்கேன். கடை தயிராக இருந்தால் 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, புளிப்பு கம்மியாக இருக்கும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நம்ம மசாலா பொடி சேர்த்ததுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தண்ணி கலக்கிற வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருந்தால் தான் வந்து மட்டனில் வந்து எல்லாமே நல்லா பிடிச்சி வேகும், சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா மசாலா மெத்தடுக்கு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து மட்டன் வேக வச்ச தண்ணியை 1 பங்கு சேர்த்துக்கிறேன். இந்த கன்னத்தில் 3 பங்களவு தண்ணி சேர்க்க போகிறேன். இதில் 2 பங்களவு அரிசி எடுத்திருந்தேன். அப்போ 4 பங்களவு நம்ம தண்ணி சேர்க்கணும் இல்லையா. ஆனால் நான் வந்து மட்டன் வேக வச்சு எடுத்ததுனால
3 மடங்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். குக்கர்லேயே செய்கிறதுனால மட்டன் ஏற்கனவே வெந்துருச்சு, அதனால் 3 மடங்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 மடங்கு மட்டன் தண்ணி சேர்த்தாச்சு. இந்த 2 கப்பு சேர்த்துக்குவோம். நான் இப்போ 1 கிலோ மட்டனுக்கு 1 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். மட்டன் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நைஸாக வெட்டாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாகவே வெட்டியிருக்கேன். அது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கலந்து வரும். அந்த சாதம் சாப்பிடும்போது மட்டனும் சாதமும் கலந்து வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ மட்டன் நான் உப்பு போடலை, அதனால் சாதத்துக்கும் மட்டனுக்கும் சேர்த்து நான் உப்பு இப்போ போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் இதில் புழிஞ்சு விட்டுடலாம். ஒரு அரை எலுமிச்சம்பழம் நான் புழிஞ்சு விட்றேன். புழிஞ்சிட்டு நல்லா தண்ணி வந்து நமக்கு சூடேறட்டும். அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். நீங்கள் தம்மு போட்டு செய்கிறீங்க அப்படின்னா 4 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. நான் குக்கரில் செய்கிறதுனால 3 பங்கு சேர்த்துருக்கேன். அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தம்மு போட்டு செய்யும்போது 4 பங்கு அளவு தண்ணி சரியாக இருக்கும். பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி கொதிக்கிற வரைக்கும் அடுப்பை கூட வச்சுட்டு தண்ணி கொதித்த உடனே அடுப்பை குறைச்சி வச்சுருங்க. ரொம்ப ஸ்பீடாக வச்சு நம்ம குக்கர் விசில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி நான் ஒரு 1/2 hourக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை வந்து தண்ணியை இருத்துட்டு அதில் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து விட்டுட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு விசில் வைங்க. அடுப்பை கூட வச்சுட்டிங்க அப்படின்னா சீக்கிரமே நமக்கு அது வேக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த மட்டனோட சேராது. அதனால் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். பாருங்கள், அரிசியெல்லாம் நான் முழுசாக சேர்த்து விட்டுட்டேன். கிளறும்போது பார்த்திங்கன்னா நல்லா மட்டன் அந்த மசாலா நம்ம அரைச்சி போட்டோம் இல்லையா, அது நல்லா கலர்ஃபுல்லாக தெரியுதுங்க. சூப்பரான கலர்ஃபுல்லு, நல்ல வாசம். இந்த மாதிரி நீங்கள் மட்டன் பிரியாணிக்கு அரைச்சி போட்டிங்க அப்படின்னா வேறு எந்த மசாலாவுமே தேவையில்லை, அதுவே போதும். நல்லா மட்டனும் அந்த அரிசியும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. அப்போ தான் வந்து ஈவனாக நமக்கு எல்லா இடத்துலையுமே மட்டன் இருக்கும். அதனால் கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ குக்கரை விசில் போட்டுடலாம். நல்லா அரிசி வந்து ஊறிடுச்சு, நல்லா நீளமாக தெரியுது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம குக்கரை விசில் போட்டுடலாம். நல்லா கலரி விட்டுட்டு இப்போ நமக்கு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே விசில் போட்டுருவோம். நான் 2 விசில் தான் போடுறேன், ஏன்னா ஏற்கனவே மட்டன் வேக வச்சாச்சு. அதனால் 2 விசில் அளவுக்கு நம்ம போட்டால் போதும். திருப்பி விட்டுருவோம். 2 விசில் அளவு வரட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். பாருங்கள், விசில் வந்துட்டு நமக்கு நல்லா இறங்கிருச்சு. பாருங்கள் எப்படி சூப்பராக நல்லா வெந்துருச்சுங்க. பொழுப்பாக நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக தெரியுது. அரிசியும் உடையாமல் நல்லா நீளமாக நமக்கு நல்லா ரெடியாக இருக்குது. பொழுப்பாக சூப்பராக ரெடியாக இருக்குது. அவ்வளோதாங்க, சாப்பிட பரிமாறிக்க வேண்டியதேன். பார்த்தா உங்களுக்கே ஆசையாக இருக்குது பாருங்கள். நல்லா பொழுன்னு உதிராக சூப்பராக ரெடியாக இருக்குது. அப்படியே சாப்பிட பரிமாறிடுவோம். பாருங்கள், மட்டன் பிரியாணி ரொம்ப சூப்பராக பொழுன்னு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.